30% வாக்காளர் அட்டை விநியோகம் 29ஆம் தேதி விசேட விநியோக தினம் பாடசாலைகளுக்கு விடுமுறை என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். ஏனைய பத்திரிகைகளும் அது குறித்த தகவல்களுக்கு பிரதானமான தலைப்பினை வழங்கியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தபால் திணைக்களத்துக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற உள்ளூராட்சி தேர்தலுக்கான 14 மில்லியன் வாக்காளர் அட்டைகளில் 30% வாக்காளர் அட்டைகள் இவ்வாறு விநியோகிக்கப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தி குறிப்பிடுகிறது. எனவே அது நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் எதிர்வரும் 29ஆம் தேதி விசேட விநியோக தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் தபால்மா அதிபர் ருவான் சத்குமார் தெரிவித்திருக்கின்றார். மேலும் உள்ளூராட்சி தேர்தலை முன்னிட்டு எதிர்வரும் 5 மற்றும் 6ஆம் தேதிகளில் பாடசாலை விடுமுறை விசேட தினங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவிக்கப்பட்டிருக்கின்ற விடயங்களும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. வாக்காளர் அட்டை விநியோகம் தொடர்பில் தபால்மா அதிபர் பல்வேறு கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கின்றார். வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகளை ஆரம்பித்திருக்கிறோம். கடந்த 16ஆம் தேதியிலிருந்து வாக்காளர் அட்டைகள் தபால் திணைக்களத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. அதற்கமைய தபால் திணைக்களத்துக்கு 14 மில்லியனுக்கும் அதிகமான வாக்காளர் அட்டைகள் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. தற்போது வீடுகளுக்கு வாக்காளர் அட்டைகளை விநியோகிக்கும் பணிகளை ஆரம்பித்திருக்கிறோம். அதன் பிரகாரம் இதுவரையில் 29 தொடக்கம் 30% வாக்குச்சீட்டுகளை விநியோகித்து நிறைவு செய்திருக்கிறோம். எதிர்வரும் 29ஆம் தேதி வரை வாக்குச்சீட்டுகளை விநியோகிக்க முடியும். எதிர்வரும் 27ஆம் தேதி வாக்குச்சீட்டு விநியோகிப்பதற்காக விசேட வாக்காளர் அட்டை விநியோக தினமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனூடாக 29ஆம் தேதிக்கு முன்னர் வாக்குச்சீட்டுகளை விநியோகித்து நிறைவு செய்ய எதிர்பார்த்திருக்கும் என்ற தகவல் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்போது நிலவும் காலநிலையினால் அதிகாரிகள் நெருக்கடியிலேயே இதனை செய்து வருகிறார்கள். தேர்தல் நடவடிக்கைகளில் தபால் திணைக்களத்திற்கு முக்கிய பங்கு இருந்தாலும் எங்களின் கடமைகளை குறைபாடின்றி நிறைவேற்ற எதிர்பார்க்கிறோம். தேர்தல் தினமான 6ஆம் தேதி வரையில் தபால் திணைக்கள அதிகாரிகளுடைய விடுமுறை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. விசேட காரணங்களுக்காக பரிபூரண அனுமதிக்கு மாத்திரமே விடுமுறை வழங்கப்படும் என்பதான விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. 2025ஆம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு 24, 25, 28, 29ஆம் தேதிகளில் இடம்பெறும். அதற்கமைய பெரும் எண்ணிக்கையிலான தபால் மூல வாக்காளர்கள் நேற்று வாக்குப்பதிவு செய்திருப்பதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை பாடசாலைகளுக்கு விசேட விடுமுறை வழங்கப்படும் என்பதான விடயமும் அதில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மே மாதம் 6ஆம் தேதி இடம்பெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தல் காரணமாக நாட்டில் உள்ள சகல பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் மே 5ஆம் மற்றும் 6ஆம் தேதிகளில் விடுமுறை தினங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது. அதற்கமைய மே மாதம் 7ஆம் தேதி பாடசாலைகள் மீள ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. வாக்குச்சாவடிகளாக பயன்படுத்தப்படும் பாடசாலைகள் 4ஆம் தேதியே சம்பந்தப்பட்ட கிராம உத்தியோகத்தரிடம் கையளிக்கப்பட வேண்டும். வாக்குச்சாவடி நடவடிக்கைகளுக்கு அவசியமான தளபாட வசதிகளை பெற்றுக் கொள்வதற்கான சகல வலய கல்வி பணிப்பாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற விடயங்களையும் பிரதானமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகைகள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.